ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, R2ல யூஸ் பண்ணி இப்போ ஒரு நம்பர் வந்து ஆடா ஈவனா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு வந்து ஆர் ப்ரோக்ராம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்னா என்னன்னு தெரியணும், உங்களுக்கு ஈவன் நம்பர்னா என்னன்னு தெரியணும். ஆட் நம்பர்னா ஒற்றைப்படை எண், ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை எண். அதாவது நீங்கள் 2ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஈவன் நம்பரு, 1ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட் நம்பரு. இது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு டிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிவிஷன் படி ஒரு நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ அதோட ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பரு. சப்போஸ் அதோட ஈவன் அந்த ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 இல்லை அதுக்கு மேலே ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா 0 தவிர வேறு நம்பர் வந்துச்சுன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இதை மாட்லஸில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமேட்டிக்காக பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ நார்மலாக ஃபைலுக்குள்ளே நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன்ல ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் ப்ரோக்ராமோட பேர் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து 2ன்னு கொடுத்தேன்னா அந்த 2ங்கிறது ஈவனாக ஆடான்னு செக் பண்ணணும். அதனால் அந்த 2ங்கிறது ஒரு இன்புட்டு. ஸோ அதனால் அந்த இன்புட் வாங்குறதுக்காக ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அஸ்டட் இன்டிஜரில் என்டர் த நம்பரில் என்டர் த வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து எந்த ஒரு நம்பருமே 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணுறப்போ அதோட ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0 வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 2 வச்சு 2 பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 0 தான் வரும். மேலே வந்து உங்களுக்கு 1 வரலாம், அது வந்து உங்களுக்கு கவுண்டிங் கிடையாது. ஸோ மேலே வந்து நீங்கள் 2 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மேலே கோஷன்ட் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ரிமைண்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம கொடுக்குற நம்பரை வந்து மாடலஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 0 வந்துச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற இன்புட்டில் 2 மாடலஸ் பண்ணணும். ஸோ 2 மாடலஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த மாடலஸ்ங்கிறது ரிமைண்டரை மென்ஷன் பண்ணணும். இங்கே 2 ஈக்குவல் டு பண்ணணும். கண்டிப்பாக 2 ஈக்குவல் டு 2 மாடலஸ் போட்டுக்கோங்க. ஸோ இஃப்ல நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி இருந்தால் எனக்கு வந்து அது ஈவன் நம்பரு, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஸோ எல்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இஃப் முடிஞ்சால் அதிலே வந்து நீங்கள் எல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ ஒரு 4 அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். இது வந்து ஒரு ஈவன் நம்பர் தான். சப்போஸ் நான் வந்து 1 அப்படின்னு கொடுக்கேன்னா இது ஒரு ஆட் நம்பர் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் அதாவது ஆர் ப்ரோக்ராமில் ஆடா ஈவனா அப்படிங்கிற நம்பரை வந்து கொடுக்குறப்போ அதை செக் பண்ணி பார்த்து நம்மளுக்கு சொல்லிடும். ஆர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.